மகரம் பெரிய முடிவு வரும். மகர ராசிக்கு இந்த 138 நாள் சனி வக்ர பயிற்சி என்னெல்லாம் நடக்க போகுது அதுதான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழேயும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சனி பயிற்சிக்கு ஒரு சில பரிகாரங்கள் வழிபாடுகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சனி பகவான் இந்த மகர ராசிக்கு அடுத்து ஒரு 138 நாள், அதாவது ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் என்ன பண்ண போறாரு. அதுவும் ராசியிலிருந்து 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வாக்குஸ்தானம், உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாருன்னா உங்களை பின்னோக்கி நகர்த்தி பார்க்க போறார். அதாவது இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி எங்கெங்கெல்லாம் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. ஸோ ராசியிலிருந்து 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. ஸோ ராசியிலிருந்து 12ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்றாரு. ஸோ இப்போ இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த சனி பகவான் உங்களை ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு முக்கிய முடிவுகள்ல இருந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வைப்பார். கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இப்ப எடுக்காத. ஏன்னா ஒரு கிரகம் பின்னோக்கி போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு டிலே, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு தாமதம். அப்ப 5ஆம் இடம் அப்படின்றது என்னங்க, உங்க குழந்தை விஷயமா. ஸோ உங்கள் குழந்தை விஷயமா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே அவசரப்படக்கூடாது, பொறுமையாக தான் எடுக்கணும். அவசரப்பட்டு ஏதோ என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பின் விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ஒரு 6 மாத காலம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகர ராசி. ஏன்னா நம்மளுக்கு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட 7 நாட்டு சனியே முடிஞ்சு போயிருக்கு. இப்போதான் அப்பாடா சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டமானது ஒரு 138 நாளானது நம்மளுடைய நிதானத்தை சோதிக்கிற இடத்துல சனி இருக்காரு. ஏன்னா எல்லாருமே பண்ண மாட்டாருங்க. அவருக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குது, மகரத்தை ரொம்ப பிடிக்குது, கும்பத்தை ரொம்ப பிடிக்குது, அதை விட மீனத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இப்ப அவர் அங்கதானே பிடிச்சு வச்சிருக்காரு மீனராசிய, ஜென்ம சனியா. ஸோ அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க நிதானத்தை, அதுவும் குழந்தை விஷயங்கள், குழந்தை ரீதியா எடுக்கக்கூடிய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் படிப்பா இருக்கட்டும், அவங்களோட ஹையர் எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல குழந்தை வளர்ப்பு, ஏதாவது ஒரு விஷயம் நீங்க முடிவெடுக்கணும்னா அதுல கொஞ்சம் தடையாறதுக்கு இல்லை நீங்க அதுல நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். அடுத்து 9ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு இல்லையா. ஸோ 9ஆம் இடம் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் லக்கு. இந்த ஒரு காலகட்டம் அப்படின்றது கொஞ்சம் லக் ஃபேக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். லக் ஃபேக்டர்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டக்குன்னு எடுத்த உடனே வராது. முயற்சிகள், முயற்சிகள், 3ஆம் இடம்னாலே முயற்சி தான். ஸோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 9ஆம் இடத்தை பார்க்கறாரு. ஸோ முயற்சி பண்ண தான் அது வந்து பழிக்கும். சாதாரணமா நேர்கதியில இருக்கும்போது இந்த பிரச்சனை இல்லைங்க. ஆனா வக்ர காலங்கள்ல போகும்போது, அதுவும் உங்க சுய ஜாதகத்திலேயே அவர் வக்ரமா இருந்துட்டாருன்னா அதோட பிரமாதம் வேற எதுவுமே இல்லை. ஸோ முயற்சிகளை எடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க. ஏன்னா 9ஆம் இடத்தை வர பார்க்குறாரு. ஸோ 9ஆம் இடம் அப்படின்றது தந்தை, ஹையர் ஸ்டடீஸ், படிப்பு, இந்த விஷயத்தையும் அவர் தொடர்பு கொள்றாரு. 3ஆம் வீட்டிலேருந்து தொடர்பு கொள்றாரு. ஸோ அப்போது உங்களுடைய சிப்ளிங்ஸ், அதாவது உங்கள் கூட பிறந்தவங்க, ஸோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு படிப்புக்கு ஏதாவது செலவு பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுது படிப்பு செலவு, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணி போகிறீங்க, ஏதாவது கோயில் குளம் அந்த மாதிரி எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இந்த 6 மாத காலங்களில் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ மொத்தத்தில் நம்ம சனியோட பார்வை அடுத்து விழக்கூடியதோ 12ஆம் வீடு. ஸோ கொஞ்சம் விரைய செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானம். இந்த ஒரு 6 மாத காலம் விரைய செலவுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ சனியோட பார்வைகள் எப்பயுமே வக்ர பயிற்சியில் முக்கியமான தாக்கத்தை கொடுக்கும். அது ஒவ்வொரு வருடமும் நம்ம பார்க்குறோம். அதுதான் இந்த வருடத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சனியோட வக்ர பார்வைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் சனியோட பயிற்சிகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டே தான் இருக்கும். சனி வக்ர பயிற்சி, சனி வக்ர பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பயிற்சினா என்னன்னு தெரியும். ஆனால் சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி நடத்த போறாரு. அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. நிறைய மக்களுக்கு இங்க என்ன தெரியும்னா சனி பெயர்ச்சியை பத்தி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பெயர்ச்சினா உண்மையிலே என்ன?
இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள் அறிவியல் பூர்வமா சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது. அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது, ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு? எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா, அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி, அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்ப நம்ம மேஷ ராசியில இருந்து நம்ம மீன ராசி நம்ம பாக்குறோம். இப்ப மேஷ ராசி எடுத்த பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. சோ இப்ப மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? சோ அப்ப 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகள்ல நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்கு, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போறதுக்கான காரணம் என்னன்னா, அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பெயர்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர, அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துட்டு வரோங்க. நீங்க வந்து இந்த வக்ர பயிற்சி காலத்தை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்துல நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது, சனி வக்ர பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவுல இருக்கும்போது சில நேரங்கள்ல போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாம பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவுல தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமா அந்த 6 மாத காலங்கள்ல நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்கள்ல நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம ராசி அடிப்படையில பேசல, லக்னம் அடிப்படையில பேசல, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்க பேசல. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்ப நீங்க அது எந்த பாவத்துல இருக்காரு, அதை நீங்க வந்து லக்ன பாவத்துல இருந்து எந்த பாவத்துல இருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்றாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்க. ஒருவேளை 4ஆம் பாவத்துல அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டுல குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்றது, லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிக்குதா, நம்மளால வாங்க முடியாம போதா, இல்ல ஒருவேளை 7ஆம் பாவத்துல சனி வந்து வக்ரம் மாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்துல வருது. அப்ப சனி அந்த வீட்டுல வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமா இருக்காரு அப்படின்னா லேட்டா மேரேஜ் நடக்கிறது, இல்ல மேரேஜே நடக்காம போறது. இது நான் சொல்றது ராசி லக்ன அடிப்படையில சொல்லல. ஒருவேளை உங்க எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகள்ல எது வேணா இருக்கட்டும், அதுல சனி வந்து 7ஆம் பாவத்துல இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாம பண்றது. இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உன்னிப்பா நம்ம வந்து ஜாதக ரீதியா நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்றோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனா இந்த வக்ர பயிற்சி காலங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது தான் அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பத்தி நீங்க பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. Thank you.